ஆதியாகமம் 21 அதிகாரம். கர்த்தர் தாம் சொல்லிருந்தபடி சாரா பேரில் கட்டாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அபிரகாம் முதிர் வயதா இருகையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது அபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே அபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதன பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது அபிரகாம் 100 வயதா இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடே கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று அபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். பிள்ளை வளர்ந்து பால் மறைந்தது. ஈசாக்கு பால் மறைந்த நாளிலே அபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு ஐகுப்து தேசத்தாளாகிய ஆகர் அபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரிகாசிய பண்ணுகிறதை சாராள் கண்டு அபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையோ அவள் மகனையோ புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் அபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. அப்பொழுது தேவன் அபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளையையோ உன் அடிமை பெண்ணையோ குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். இசாக்கனிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனோ உன் வித்தா இருக்கப்படியால் அவனையோ ஒரு ஜாத்தியாக்குவேன் என்றார். அபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையோ ஒரு துருத்தி தண்ணீரையோ எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையோ ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்ஷெபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாத்தியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே கூடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே கூடி இருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாக பண்ணுவித்தாள். ஆகாலத்திலே அபிமெலேக்கு அவன் சேனாபதியாகிய பிகோலும் அபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ தங்கி இருக்கிற இந்த தேசத்திற்கு தயவு செய்யவேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அதற்கு அபிரகாம், நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான். ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்திக் கொண்ட துறவின் நிமித்தம் அபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். அதற்கு அபிமெலேக்கு, இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது, நீயோ எனக்கு அறிவிக்கவில்லை. இன்று நான் இதை கேட்டதே என்று அதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான். அப்பொழுது அபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அபிரகாம் 7 பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான். அப்பொழுது அபிமெலேக்கு அபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான். அதற்கு அவன், நான்
நான் இந்த துறவு தோண்டிதை குறித்து நீ சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்ஷெபா எண்ணப்பட்டது. அவர் பெர்ஷெபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக்கு அவன் சேனாபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தியருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அபிரகாம் பெயர்ஷெபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். அபிரகாம் பெலிஸ்தியருடைய தேசத்திலே அநேக நாள் தங்கி இருந்தான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடத்த பின்பு தேவன் அபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி அபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுத்தனோ உன் நேசகுமாரனு ஆகிய இசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் செங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் இசாக்கவும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு சட்டைகளை பிழைந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளிலே அபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது அபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானோ பிள்ளையாண்டனும் அவ்விடமட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். அபிரகாமோ தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய இசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது இசாக்கு தன் தகப்பனாகிய அபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு அபிரகாம், என் மகனே தேவன் தனக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூட்டி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய இசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் இருக்கிற கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு அபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து அபிரகாமே அபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டவன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது அபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். அபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்த நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து அபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருகளின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அபிரகாம் தன் வேலைக்காரரிடத்திற்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்ஷெபாவுக்கு போனார்கள். அபிரகாம் பெயர்ஷெபாவிலே கூடியிருந்தான். அந்த காரியங்கள் நடத்த பின்பு ஒருவன் அபிரகாமினிடத்தில் வந்து, மில்கலோ உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யாரென்றால், முதற் பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசே, ஆசோ, மில்தாஸ், இத்லாப்,
பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். அந்த 8 பேரை மில்காள் அபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றாள். ரேமாள் என்று பெயர் கொண்ட அவனுடைய மறுமனையாட்டியும் தேபா, காகம், தாகாஸ், மாகா என்பவர்களை பெற்றாள். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. சாராள் கானான் தேசத்திலுள்ள எப்ரோன் என்றும் கீரியாத்தர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது அபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுந்தான். பின்பு அபிரகாம் பிரேத்தா இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேத்தம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்க பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். ஏத்தின் புத்திரர் அபிரகாமுக்கு பிரத்யுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகாபிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேத்தத்தை அடக்க பண்ணும். நீ பிரேத்தத்தை அடக்க பண்ணா எங்களில் ஒருவனோ தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். அப்பொழுது அபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேத்தம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்க பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்ரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பெலா என்னப்பட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியா இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான். எப்ரோனே ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எத்தியனாகிய எப்ரோன் தன் ஊர்வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க அபிரகாமுக்கு பிரத்யுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும். அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன். அதில் இருக்கும் குகையு உமக்கு தருகிறேன். என் ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன். உம்மிடத்தில் இருக்கிற பிரேத்தத்தை அடக்க பண்ணும் என்றான். அப்பொழுது அபிரகாம் தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்களை கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும். நிலத்தின் விலையை தருகிறேன். என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும். அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேத்தத்தை அவ்விடத்தில் அடக்க பண்ணுவேன் என்றான். அதற்கு எப்ரோன் அபிரகாமுக்கு பிரத்யுத்தரமாக, என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளு. இந்த நிலம் 400 ஷெக்கெல் நிறை வெள்ளி பெறும். எனக்கு உமக்கு அது எவ்வளவு காரியம்? நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேத்தத்தை அடக்க பண்ணும் என்றான். அப்பொழுது அபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் சொல்லும்படியான 400 ஷெக்கெல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். இந்த பிரகாரமாக மம்ரேக்கு எதிரே மக்பெலாவிலுள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியோ அதிலுள்ள குகையோ நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர்வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரரும் எல்லாரும் அறிய அபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கு பின் அபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்ரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பெலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்க பண்ணினான். இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமோ அதிலுள்ள குகையோ அபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். அபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் அபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது அபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் கூடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கு என் இணைத்தாரிடத்திற்கு போய்
என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளவேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையே என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், இடத்து பெண் என் பின்னை இந்த தேசத்துக்கு வர மனதில்லா இருந்தால் நீ விட்டு வந்த தேசத்துக்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னை வர மனதில்லாதிருந்தாளேயாகில் அப்பொழுது நீ இந்த என்ன ஆணைக்கு நீங்களா இருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழே வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டங்கங்களில் 10 ஒட்டங்கங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டங்குகளை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீ எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் அண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டங்கங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய இசாக்குக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளு என்றான். அவன் அப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவரே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உன் ஒட்டங்கங்களோ குடித்து தீருமட்டு அவைகளுக்கும் மோண்டு வரப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மோண்டு வர துறவண்டையில் ஓடி அவருடைய ஒட்டங்கங்களுக்கெல்லாம் மோண்டு வர்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்படி பொருட்டு மௌனமா இருந்தான். ஒட்டங்கங்கள் குடித்து தீர்த்த பின் அந்த மனிதன் 1/2 ஷெக்கெல் எடையுள்ள பேர்க்கதனியையோ அவள் கைகளுக்குள் 10 ஷெக்கெல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையோ எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டோ என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொல்லுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டு இருக்கிறது, ராத்தங்க இடம் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையோ தம்முடைய உண்மையையோ என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாண பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். அந்த பெண் ஓடி அந்த காரியங்களை தன் தாயின் வீட்டிலுள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்திற்கு ஓடினான். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த கதனியையோ
அவள் கையில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து இன்னபடி இந்த மனிதன் என்னோட பேசினன் என்று தன் சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்களின் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீ வெளியே நிற்பனேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடம் ஆயத்த பண்ணி இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழித்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோடே வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீரை கொடுத்தான். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன், சொல்லும் என்றான். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டங்கங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். என் எஜமான் என்னை நோக்கி, நான் கூடியிருக்கிற கானான் தேசத்தருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கு என் இணைத்தாரரிடத்திற்கு போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி, ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு அவர், நான் ஒளிப்பாடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். நீ என் இணைத்தாரிடத்திற்கு போனால் நீ என் ஆணைக்கு நீங்களா இருப்பாய். அவர்கள் உனக்கு பெண் கொடமற்ற போனால் நீ என் ஆணைக்கு நீங்களா இருப்பாய் என்றார். அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் முள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, நீ குடி என்று உன் ஒட்டகங்களுக்கு மோண்டு வருப்பேன் என்று சொல்லும் பெண் கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். நான் இதை என் ஹிருதயத்திலே சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவிலே இறங்கி போய் தண்ணீர் மோண்டாள். அப்பொழுது நான், எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி, குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் ஒரப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கு ஒர்த்தாள். அப்பொழுது, நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதுக்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காத்தானியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போற்று தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமார்த்தியை அவர் குமாரனுக்கு கொள்ளா என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அப்பொழுது நீங்களோ என் எஜமானுக்கு தயையு உண்மையு உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லவென்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தையாகிலோ இடது புறத்தையாகிலோ நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானு பெத்துவேலும் பிரத்யுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியா இருக்கும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரைமட்டு குளிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையோ பொன் உடைமைகளையோ வஸ்திரங்களையோ எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்தமன்றி அவளுடைய சகோதரனுக்கு தாய்க்கு சில உச்சிதங்களை கொடுத்தான்.
ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். அபிரகாம் கெத்தூரள் என்றும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையோ, யக்சானையோ, மேதானையோ, மீதியானையோ, இஸ்பாக்கையோ, சூவாக்கையோ பெற்றாள். யக்சான் செபாவையோ, சேதானையோ பெற்றான். சேதானுடைய குமாரர் அஷூரிம், லேத்தோஷிம், லெயூமிம் என்பவர்கள். மீத்யானுடைய குமாரர் ஏஃபா, எஃபேர், அனோக்கு, அபீதா, எல்தாக்கா என்பவர்கள். அவர்கள் எல்லாரும் கெத்தூரலின் பிள்ளைகள். அபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் இசாக்குக்கு கொடுத்தான். அபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ அபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய இசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். அபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுஷ் நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு அபிரகாம் நல்ல நிறைவயதிலும் முதிர்ந்த பூர்ண ஆயுஷிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மாவேலு மம்ரேக்கு எதிரே எத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரேனின் நிலத்தில் உள்ள மக்பெலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்க பண்ணினார்கள். அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே அபிரகாம் வாங்கி இருந்தான். அங்கே அபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளு அடக்க பண்ணப்பட்டார்கள். அபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாரோஹி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு கூடியிருந்தான். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாளான ஆகார் அபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மாவேலின் வம்ச வரலாறு. பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மாவேலின் புத்திரருடைய நாமங்களாவன: இஸ்மாவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிம்சாம், மிஷ்மா, தூமா, மாஷா, ஆதார், தேமா, எத்தூர், நபீஸ், கேதாம் என்பவைகளே. தங்கள் கிராமங்களிலோ அரண்களிலோ கூடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுகளாகிய இஸ்மாவேலின் குமாரர்கள் இவர்களே. இவர்களுடைய நாமங்களோ இவைகளே: இஸ்மாவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவர்கள் அவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. அபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. அபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபாக்களை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தான். இவள் பத்தன் அராம் என்னும் சிரியா தேசத்தனாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பத்தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்திலே உண்டா இருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனே சேவிப்பான் என்றார். பிரசவ கால பூர்ணமான போது அவள் கர்ப்பத்திலே 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் துதிங்கால் பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். அவர்களை இவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதா இருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையிலே வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியோ கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருச்சிகரமாய் இருந்ததினாலே அவன்
ஏசாவின் மேல், ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமா இருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த செவிப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். அதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திரத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திரத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்ற கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திரத்தை அலட்சியம் பண்ணினான்.